ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறந்துருது. அதை வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிடுறாங்க. அப்போ உள்ள போறாங்க அப்பதான். எதுக்கு மறுபடியும் வலி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா கேட்கும்போது தமிழுக்கு ரெட்டை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறந்துருது. இந்த விஷயத்தையும் நர்ஸ் வந்துட்டு வெளியே சொல்றாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அப்பத்தாவும் வந்துட்டு வெளியே வராங்க. வெளிய வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "உள்ள போயி பிள்ளைய பாரு, அ பையன குடு நான் வச்சிருக்கிறேன். கொள்ளு பையன நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே அதாவது தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி, அப்பா 2 பேருமே உள்ள போறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள தமிழ்ச்செல்வியோட அம்மா குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்துட்டு பொண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, "எதுக்குள்ள வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தனம். "நான் எங்க வர சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. "இல்ல பாட்டி தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "இல்லையே நான்லாம் வர சொல்லலையே. நீங்க புடிங்க நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து அவங்க மாமியார்ட்ட குழந்தைய குடுத்துட்டு வெளிய வராங்க. வெளிய வராங்க. எல்லாருமே வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள காணோம் அப்பத்தாவ. எங்க அப்பத்தாவ காணோம் அப்டி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப 2 குழந்தை இருக்கு. இவங்க வந்து இவங்களே வச்சுக்குவாங்க. இது ஒண்ணையாவது கொண்டு போய் சேது கிட்ட குடுத்தோம்னா தான், அடுத்து வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். நம்ம இந்த பையன எடுத்துட்டு போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளிய போயிர்றாங்க. வெளிய போயிட்டு ஆட்டோ புடிச்சு போயிர்றாங்க. அப்போ இவங்க கேட்கறாங்க, நர்ஸு கிட்ட, "இங்க ஒருத்தங்க குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்கல்ல இந்த பாட்டி" அப்டின்னு சொல்லும்போது, "ஆமா அவங்க வெளிய போயிட்டு ஆட்டோல ஏறி போனாங்களே" அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. "கையில குழந்தை வச்சிருந்தாங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? வேற யாரும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்கறாங்க. "இல்ல, இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு, இப்போ ஒரு வேள சேதுவுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி அப்பத்தாவும் எங்க போறாங்கன்னா, சேதுவுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்குது இல்லையா? அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, சேது வந்துட்டு, "இல்ல கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 1 மாசத்துக்கு ஒத்தி போடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு ஐஸ்வர்யா, "அதெல்லாம் முடியாது. என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்லாட்டினா நான் செத்து போயிருவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்ப வேற வழி இல்லாம சேதுவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராஜாங்கமும் வந்துட்டு நான் வாக்கு குடுத்துட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு, "நீ கல்யாணம் பண்ணிக்கோ சேது" அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு போறாங்க. அப்போ கழுத்துல தாலி கட்ட போற நேரம் அப்பத்தா வந்துடுறாங்க. வந்துட்டு, "இந்தா இது உன் குழந்தை தான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாலி கழுத்துல அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க குழந்தைய கொண்டு போய், "இது உன் குழந்தை தானே? இந்தா உன் கல்யாண பரிசு. 2 குழந்தை பொறந்துச்சுல்ல, ஒண்ணு அவ வச்சுக்குவா, ஒண்ணு நீ வச்சுக்கோ. இந்த குழந்தைய நீ தான் வளர்த்தணும். உன் பிள்ளை தானே, இந்தடா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அ எல்லாருமே யோசிக்கிறீங்க தானே, இந்த குழந்தைய எதுக்கு இங்க கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு. "அவ அம்மானா நீ தானே அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்றாங்க. சேதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. "பொறந்த குழந்தைய இப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைய நீ தான் வளர்த்தணும். அதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா ஒத்துக்குவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தாலி கட்டிட்டாங்க இல்லையா? சோ அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா இந்த குழந்தைய ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.